إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இந்த உலகத்தில் அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் முன்வைத்த நபிமார்களில் இறுதியாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த குத்பாவுடைய உரையில் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹுடைய திருமறை குர்ஆனும் நபிகளார் சொன்ன அந்த செய்திகளையும் இந்த குறுகிய நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய அவனுக்கென்று இருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சங்கள் அல்லது ஒரு சமூகத்துக்கே உண்டான அவனுக்கே உரித்தான சில கண்ணியமான அந்த சிறப்புகளை பற்றி ஒரு மனிதன் புரிந்து வைத்திருக்கின்ற நேரத்தில் அல்லது ஒரு சமூகம் அதை அறிந்து வைத்திருக்கிற நேரத்தில் தான் தன்னை பற்றியும் தன்னுடைய சமூகத்தை பற்றியும் உள்ள அந்த உண்மையான யதார்த்தத்தையும் அதன் பின்னரான நடவடிக்கைகளையும் அவன் மேற்கொள்வதற்கும் அது வசதியாக அமைந்துவிடும். ஏனென்று சொன்னால், மனிதர்கள் தன்னை பற்றி புரியாமல் இருப்பார்களாக இருந்தால் தான் யார் என்ற அந்த சிந்தனையும் தன்னை பற்றி உள்ள அறிவும் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் இலட்சியமற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். அதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பெயர் இருந்திருக்கிறது, ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒரு பெயர் இருந்தது. அந்த கோத்திரங்களில் சிரேஷ்டமான கோத்திரம் என்று அடையாளப்படப்பட்ட கோத்திரங்களும் இருந்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நாம் சொல்லுகிற நேரத்தில் எங்களுடைய சிந்தனையிலே இஸ்லாமிய மார்க்கம் கோத்திர வரியை உண்டாக்கியது அல்லது ஒவ்வொரு கோஷ்டியினராக தன்னை பெருமையடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கொள்கையை உருவாக்கியது என்று சிந்தித்து விடக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாம் அதை தடுத்தது. ஒருவர் தன்னுடைய கோத்திரத்தை வைத்து பெருமை அடிப்பதையும் தான் சார்ந்த ஒரு சமூகத்தை வைத்து மக்களுக்கு மத்தியிலே அதை ஒரு பெருமையாக பேசுவதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஜாஹிலியத் என்றார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கோத்திரங்கள் இருப்பதை தடுக்கவில்லை. ஒரு கோத்திரம் இந்த பேரில் இயங்க வேண்டும், அவர்களுடைய அந்த பேரிலே அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் தடையாக இருக்கவில்லை. அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற கோத்திரங்களை வரலாற்றில் பார்க்கிறோம். அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு கொடி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோத்திரத்தை இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை தனிப்பித்து காட்டக்கூடிய விதத்தில் நடக்காதீர்கள் என்றார்கள். அப்படியே நீங்கள் அப்படி இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு தடுக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் முஹாஜிரிங்களுக்கும் அன்சாரிங்களுக்கு இடையிலே இரண்டு அந்த சமூகத்துக்கு
மத்தியில் உள்ள 2 நபர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு பிரச்சனையில் ஒருவர் என்ன செய்கிறார், தன்னுடைய சமூகத்தை கூப்பிடுகிறார். யா அன்சார், அதாவது அன்சாரிங்களேன்னு கூப்பிடுகிறார். அப்பொழுது முஹாஜிர் வந்து முஹாஜிர்களை கூப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுத்தார்கள். இப்படி கோத்திரத்தை கொண்டு அழைத்து தன்னுடைய கோத்திரத்தின் பேரால் ஒரு வெறியை உண்டாக்குவதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஆகவே ஒரு சமூகத்துக்கே உண்டான அந்த சிறப்பும் ஒரு குழுவினருக்கு உண்டான அந்த சிறப்பும் அது இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. குறைஷி வம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோத்திரத்தில் தான் வந்தார்கள். அதனால்தான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸ்ஸான் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை தன்னுடைய எதிரிகளுக்கு எதிராக ஹிஜான் சொல்லக்கூடிய வசைஹவி பாடுகின்ற திறமை பெற்றிருந்த அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து, நீங்கள் இவர்களுக்கு எதிராக சில வார்த்தைகளை சொல்லுங்கள் என்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளாருடைய அந்த தாவாவுடைய ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக விமர்சித்தவர்கள் குறைஷிகள், அதிலே குறிப்பாக அந்த மக்கத்து காபிர்கள். இப்படி கடுமையான முறையிலே தன்னுடைய சொற்களால் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் கடிந்து பேசுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களுக்கு கவிநடையிலே தான், கவிதை வடிவில் தான் இவர்களுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில சஹாபாக்களை அழைத்து மறுப்பு கொடுக்கிறார்கள். அதிலே மிக தேர்ச்சி பெற்றவரான ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, நீங்கள் இவர்களுக்கு எதிராக வசைகவி பாடுங்கள் அப்படின்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களை நான் லாஃப்ரியன் பிலிசானி ஃப்ரியல் அதீம், என்னுடைய இந்த கவியின் ஊடாக, என்னுடைய இந்த நாவன்மை ஊடாக இவருடைய தோலை உரித்து காட்டுவேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறார்கள், இவர் வந்து ஒரு ஜாஹிலியத்துடைய ஒரு பண்பாட்டில் பேசுகிறார் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கிவிட்டது. கடுமையான முறையில் இவர் பேசுகிறார் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு புலப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே கேட்கிறார்கள், நீங்கள் அந்த அளவுக்கு அவர்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள். குறைசிகளை கடுமையான முறையில் இவர் வந்து தோலுரிக்க போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே போங்க, நான் வந்து குறைசி வம்சத்தை சார்ந்தவன், நீங்கள் குறைசிகளுக்கு எதிராகத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்த போகிறீர்கள். ஆகவே குறைசிகளை பற்றி நன்கறிந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அவரிடத்திலே போய் என்னுடைய வம்சத்தை பற்றி கேட்டு அந்த குறைசிகளில் என்னுடைய குடும்பத்தை தவிர்த்து விட்டு மற்றவர்களுக்கு எதிராக பேசுங்கள் அப்படின்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியை நான் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் குறைசி வம்சத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒரு சிறப்பான ஒரு அது வம்சம். அதிலே தன்னுடைய குடும்பத்தை ரசூலுல்லாஹ் மேன்மைப்படுத்தி மற்றவர்களுக்கு எதிராக பேச சொல்லுகிறார்கள். ஆகவேதான் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற சிறப்பம்சங்களையும் ஒரு கோத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை ஒரு மனிதன் புரிந்து வைத்திருப்பது என்பது தவறு கிடையாது. அதை வைத்து பெருமை அடிப்பதும் கண்ணியம் அடிப்பதும் தான், அதை பற்றி கண்ணியமாக பேசுவதும் தான் ஜாஹிலியத்துடைய பண்பாடை தவிர அதை அறிந்து வைத்திருப்பதும் அது பற்றிய ஒரு அறிவோடு தன்னுடைய அந்த அந்தஸ்தை புரிந்து நடப்பதில் தவறு கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமாகிய எங்களை இஸ்லாம் எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்லியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த சிறப்பு இந்த சமூகத்தில் பார்க்கப்படுமாக இருந்தால், நமக்கே உண்டான அந்த சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோமாக இருந்தால், நாம் யார் என்பதை புரிந்து கொள்வோமாக இருந்தால், நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மளை சிறப்பித்த அந்த ரப்புல் ஆலமீனை, நம்மளை சிறப்பித்த நம்மளை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் மீது நெருக்கத்தை கூட்டிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, சில சகோதரர்கள் பேச்சு நடையிலே சொல்வார்கள், அவனுடைய குடும்பத்தில் நிலைமை தெரியுமா உங்களுக்கு? சிலர்கள் சொல்வார்கள், இவர் எந்த பரம்பரையில வந்தவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்வார்கள். ஏன்? அந்த பரம்பரை ஒரு கண்ணியமான அந்த ஊரிலே வளர்ந்த ஒரு பரம்பரை, அந்தஸ்துகளோடு வாழ்ந்த ஒரு பரம்பரையாக இருந்திருக்கும். இவன் செய்கிற அட்டூழியத்தை பார்த்துட்டு அல்லது இவனுடைய மோசமான நடவடிக்கைகளை பார்த்துட்டு மக்கள் சொல்லுகிற வார்த்தை, இவன் பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? ஆலிம்கள் நிறைந்த ஒரு பரம்பரை, இவர்கள்லாம் ஒரு கண்ணியமான மக்கள், அதிலே வந்து ஒரு சைத்தானை போன்று இவன் இருக்கிறான் என்று நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மனிதன் தன்னுடைய பரம்பரையையும் தன்னுடைய குடும்பத்துடைய அந்தஸ்தையும் அவன் புரிந்திருந்தால், அந்த இடத்தில் அவன் இவ்வாறான அந்த தவறுகளை செய்வதற்கு அது ஒரு தடையாக அமையும்.
அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு முன்னுரையோடு இஸ்லாம் எந்த அளவுக்கு நம்மளை சிறப்பித்து சொல்லியிருக்கிறது என்பதை ஒரு தகவலை பார்க்க வேண்டும். நீங்கள் குர்ஆனிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், குந்தும் ஹைர உம்மா, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தான் சிறந்த ஒரு சமூகம். உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலேயே சிறந்த சமூகம் நீங்கள் தான். ஏன் தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நல்லதை ஏவுகிறீர்கள், தீயதை கொண்டு மக்களை தீயதை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள். அப்ப இவருடைய ஒரு அதாவது ஒரு சிஃபத், ஒரு வர்ணனையோடு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சிறந்த உம்மத்து தான். அதனால் நீங்க எதனால் சிறப்பித்து சொல்லப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் மக்களுக்கு நல்லதை சொல்லுகிற ஒரு சமுதாயம், மக்களுக்கு இதுதான் தீயது என்று எடுத்து சொல்லுகிற ஒரு சமூகம் நீங்கள், அப்படி என்று சொல்லி இதனால் நீங்கள் சிறந்த ஒரு சமூகம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்மெல்லாம் அந்த பண்புல இருக்கோமா? நாம எதனால சிறப்பித்து சொல்லப்பட்டோம் என்பதை கூட இன்றைக்கு நாங்கள் அதிகமானவர்கள் மறந்து விட்டோம். ஏன் நம்முடைய தனித்துவம் நமக்கு தெரியாது. இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த தனிச்சிறப்பு நம்மளுக்கு தெரியாததால் இதை செய்வதற்கு ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சாராரை நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். மின்பரிலே மௌலைமார்கள் அதை உரையாற்றுவார்கள், அது பற்றிய செய்தியை மக்களுக்கு போதிப்பார்கள், அல்லது மார்க்கம் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அந்த துறையிலே வந்து மக்களுக்கு நல்லதை சொல்லி தீயதை தடுத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிதான் உலகத்தில் உள்ள அதிகமான முஸ்லிம்களுடைய நிலைப்பாடாக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பார்த்து அல்லாஹ் சொன்ன செய்தி, இந்த மார்க்கத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த கொள்கைக்குள், இந்த இஸ்லாம் என்ற இந்த கொள்கைக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நல்லத மக்களுக்கு சொல்வார்கள், தீயத மக்களை விட்டும் அவர்களிடம் இருந்து தடுப்பார்கள், இதனால் இவர்கள் சிறந்த ஒரு உம்மா அப்படி என்கிறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த பண்பாடு நம்மிடத்தில் இருக்கிறத ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இதை ஒரு உணர்ந்து விட்டால், அல்லாஹ் எனக்கு இந்த சிறப்பை தந்து இந்த கண்ணியத்தை தந்திருக்கிறான் என்று ஒரு உணர்ந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் பாவம் என்பது இருக்காது. அட நான் தானே பாவத்தை தடுக்கணும், நான் தானே மக்களுக்கு ஏ வேண்டும் அப்படியே அவன் உணர்கிற நேரத்தில் அந்த உணர்வை அவனிடத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். சகோதரர்களே, ஆகவேதான் தன்னுடைய சிறப்பு, நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற அந்த சிறப்பு தன்மைகளை பற்றிய ஒரு கண்ணோட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதே போன்று நீங்கள் ஹதீதுகளை போய் பாருங்கள். அதாவது அபூ சயீத் அல் குத்ரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மத் என்ற அந்த கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மர்மையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அந்த நபிமார்களோடு வருகின்றவர்கள் எல்லாம் ஒருவர் அவருக்கு பின்னால் வருவார் என்றால் ஒவ்வொரு நபியோடும் அந்த சமுதாயம் வருவார்கள். நாளை மறுமையிலே உலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர்களோடு அந்த இறை தூதர்கள் சார்ந்த சமூகம் வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு நபி வருவார், அந்த நபியோடு வமஅஹு ரஜுலுன், ஒரு ஆள் தான் இருப்பார். அந்த நபியோட அந்த சத்திய அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் தான் இருப்பார். இன்னும் ஒரு நபி வருவார், வமஅஹு அர்-ரஜுலான், இன்னும் ஒரு நபி வருவார், அவருடைய 2 மனிதர்கள் இருப்பார்கள். அதே போன்று இன்னொரு மனிதர் வருவார், வமஅஹு அஸ்-ஸலாஸா, அந்த நபியோடு 3 நபர்கள் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நபிமார்களுக்கு பின்னால் 1 2 இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் நாளை மறுமையிலே யுதுஆ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யௌமுல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுவார்களாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கிட்டத்தட்ட 950 வருடங்கள் தஅவா பணி மேற்கொண்டவர். இந்த உலகத்தில் அதி கூடிய காலங்கள் மனித சமுதாயத்திலே பிரச்சாரம், அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு மக்களை அழைத்த நபி அவர். 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்தவர். இவரை அல்லாஹ் நாளை மறுமையிலே அழைத்து அவரிடத்திலே ஃபயகாலு லஹு, சொல்லப்படும், ஹல் பல்லகத, உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த வஹியை மக்களுக்கு நிறைவேற்றிட்டீங்களா? அல்லாஹ் மறுமையிலே கேட்பானாம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நூஹ் நபியிடம் கேட்கப்படுவது, யார் இவர்? சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் 23 வருடம் தான் பிரச்சாரம் செய்திருப்பார்கள் நபி பட்டம் கிடைத்ததிலிருந்து. ஏன்னா நபி பட்டத்தில் தான் வஹி ஆரம்பம். ஆனா இவர் 950 வருடம் உலகத்தில் பிரச்சாரம் செய்த நபியை பார்த்து அல்லாஹ் அங்க கேள்வி கேட்கிறார், ஹல் பல்லகத, நீங்க நிறைவேற்றிட்டீங்களா? இந்த பணியை முடிச்சிட்டீங்களா? மக்களுக்கு எட்டி வைத்திட்டீங்களா? அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்கிறான். நூஹ் நபி சொல்வார், ஆமாம், நான் எட்டி வைத்து விட்டேன், மக்களுக்கு இதெல்லாம் சொன்னேன் என்றார். அப்பொழுது சொல்லப்படும், அந்த நேரத்திலே ஃபயுதுஆ கௌமுஹு,
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழைப்பான். நூஹ் நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழைத்து ஹல் பல்லகக்கும், உங்களுக்கு இந்த நபி என்னுடைய செய்திகளை எல்லாம் சொன்னாரா, உங்களுக்கு இவர் எட்டி வைத்தாரா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் கேட்கப்படுகிறது. யாரிடத்தில்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயத்திடத்திலே அங்கே கேட்கப்படும். அந்த மக்கள் எல்லாம் சொல்வார்களாம், மா அதானா மின் நதீர், அப்படியே மாற்றி சொல்வார்கள், மா அதானா மின் நதீர், எங்களிடத்தில் எச்சரிக்க கூடியவர் எவரும் வரவில்லை, எங்களிடத்தில் யாரும் வரல. நூஹ் நபி பக்கத்திலே வைத்துக் கொண்டு அந்த சமுதாயம் நூஹ் நபிக்கு எதிராக சொல்வார்கள், யாருமே எங்களுக்கு எதுவுமே சொல்லவில்லை, அப்படி ஒருவரே வரவில்லை என்பார்கள். சகோதரர்களே, இப்பொழுது நூஹ் நபியை பார்த்து சொல்லப்படும், மன் யஷ்ஹது லக், மன் யஷ்ஹது லக். இப்போ உங்களுடைய சமுதாயம் சொல்கிறார்கள் நீங்க சொல்லவில்லை என்று, உங்களுக்கு சாட்சியார்? இப்ப நீங்கள் சொன்ன இந்த கொள்கையை இந்த மக்கள் மறுக்கிறார்கள் சொல்லவில்லை என்று, நீங்கள் சொன்னதற்கு, இந்த கொள்கையை சொன்னேன் என்பதற்கு என்ன சாட்சி? அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதராகிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், முஹம்மதுன் வ உம்மத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சமூகமாகிய நாங்களும் தான். அன்புள்ள சகோதரர்களே, நாளை வறுமையிலே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த ஒரு நபி, பல 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 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்த ஒரு நபி, அந்த சமூகத்துக்கு சாட்சியாக நிற்க போற சமூகம் யார்? நாங்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து நாங்கள் தான் நிற்போம். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறார்கள், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா, அல்லாஹ் உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளும்படியும், வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, உங்களுடைய தூதர் உங்களுக்காக சாட்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார்கள். இப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் அழைக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது நூஹ் நபியுடைய அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே சாட்சியம் சொல்வார்கள். ஆமாம், அஷ்ஹது அலைக்கும், உங்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்கிறேன், அந்த நபி அவருடைய பணியை செய்தார் என்று ரசூலுல்லாஹ் கரண்டி கொடுப்பார்கள். கரண்டி கொடுக்கிற ஒரு சமூகம் நாங்கள். நம்மெல்லாம் சிந்தித்திருப்போமா? வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் என்பதை நான் புரிந்து வைத்திருப்போமா? உலகத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் எங்களை அல்லாஹ் இந்த அளவுக்கு கரண்டி பண்ணி, நீங்கள் தான் நாளை மறுமையிலே ஒரு சமூகத்துக்கு கரண்டி பண்ணுகிற சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்று சொல்லுகிறான் என்றால், எவ்வளவு ஒரு கண்ணியத்தோடு வாழ வேண்டிய ஒரு சமூகம். எங்களுடைய கொண்ட தனித்துவம், நாங்கள் கொண்டிருக்கிற கொள்கையில் எங்களுக்கு கொண்ட ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு தனியான கொள்கை, அவர்களுக்கு ஒரு கடவுள் கொள்கை இருக்கிறது. அவர்கள் ஹராம் ஹலாலை பேணுகிற ஒரு சமுதாயம். அல்லாஹ் எதை மார்க்கம் என்று சொன்னானோ அதுதான் கொள்கை என்று ஏற்று நடக்கிற ஒரு சமூகம். அல்லாஹ்வுடைய தூதரை அடியோட்டி நடக்கிற ஒரு சமூகம் என்பதை எப்பொழுதாவது நாம் புரிந்திருப்போமா? அன்புள்ள சகோதரரை, புரிந்து வைத்திருப்போம். ஆனால் எங்களிடத்தில் மகத்துவம் இல்லை. இந்த கொள்கையினுடைய மகத்துவம் விடுபட்டிருக்கிறது. ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்காக நாங்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு போர்வையில் அதிகமானவர்கள் செயல்படுவார்களே தவிர, அல்லாஹ் இவ்வளவு சிறப்பித்து சொல்லியிருக்கிறான். இதற்கு முன்னால் கம்பீரமான ஒரு சமூகம் வந்தார்கள். நம்மளை எல்லாம் பலத்தில் கூடியவர்கள், மலைகளை குடைந்து வாழுகிற ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரமதாத்தில் இமாத், இரம் வாசிகள், ஆத் சமூத் கூட்டம். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே மிக பெரிய, அதாவது சக்தியோடும் பலத்தோடும் வாழ்ந்த ஒரு சமூகம். அது மாத்திரம் இல்லாமல் பணத்திலும் செல்வத்திலும் அதிகமான வளங்களை பெற்ற ஒரு சமூகம் உலகத்திலே வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சிறப்பித்து சொல்லாமல் அல்லாஹ் எங்களை இப்ப சிறப்பித்து சொல்கிறான். என்ன சிறப்பு? பொருளாதாரத்தை வைத்து சிறப்பா? நம்மளாம் டெக்னாலஜியில வளர்ந்து விட்டோம் என்பதனால் சிறப்பா? இல்ல பிற்காலத்தில் அறிவியல் வளர்ந்து இந்த சமூகம் தான் பெரிய பெரிய ஜீனியஸாக வருவார்கள் என்பதை வைத்து அடையாளமாக சொல்லப்பட்ட செய்தியா இது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமாகிய அல்லாஹ் நமக்கு தந்த அந்தஸ்து. அப்ப இந்த மக்கானத்தை, இந்த கண்ணியத்தை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் இந்த மார்க்கத்திலே அந்த உறுதியற்ற நிலையில் தான் இருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, ஆகவேதான் நாம் இருக்கிற இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது,
இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு கண்ணியத்தை வழங்கியிருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில செய்திகளை பாருங்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. ஒரு நாள் முர்ர பிஜனாசத்தின் ஃபஉஸ்னிய அலைஹா கைரன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. அந்த ஜனாசாவை பார்த்து எங்களோடு இந்த மக்கள் எல்லாம் நல்ல விஷயத்தை கொண்டு பாராட்டினார்கள். அதில் நலவு பற்றி சொல்லப்படுகிறது. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் வஜபத் வஜபத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது உண்டாகி விட்டது உண்டாகி விட்டது உண்டாகி விட்டது என்றார்கள். மக்கள் எல்லாம் ஒரு ஜனாசாவை பார்த்து நல்லது என்று சொல்கிறார்கள். நல்ல ஜனாசா, நல்ல ஜனாசா, இவர் நல்லவர் அப்படின்னு சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அது உண்டாகி விட்டது என்றார்கள். இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அந்த ஜனாசாவை பார்த்து மக்கள் எல்லாம் ஃபௌஸ்னியா அலைஹா ஷர்ரன், அதை கெடுதியை பற்றி மக்கள் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் கெடுதியைத்தான் சொல்கிறார்கள். இப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஜபத் வஜபத் வஜபத், அதுவும் உண்டாகி விட்டது என்று 3 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சபையில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஜனாசா வந்தது, அதை பார்த்து மக்கள் எல்லாம் நலவை சொல்கிற பொழுது உண்டாகி விட்டது வஜபத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். இன்னும் ஒரு ஜனாசா வருகிற பொழுது அதற்கு மக்கள் கெடுதியை பற்றி சொன்னார்கள், அதற்கும் நீங்கள் வஜபத் கடமையாகி விட்டது உண்டாகி விட்டது என்று சொன்னீர்கள். அதனுடைய விளக்கம் என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமாம் சொன்னேன். நீங்கள் எல்லாம் எந்த ஜனாசாவை பார்த்து நலவன்னு சொன்னீர்களோ, எந்த ஜனாசாவை பார்த்து நீங்கள் புகழ்ந்து பேசினீர்களோ, அந்த ஜனாசாவுக்கு வஜபத் லஹுல் ஜன்னா, அதற்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது, அதுதான் நான் சொன்னேன் என்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஜனாசாவை நீங்கள் கெடுதியை பற்றி சொல்கிற பொழுது அந்த கெடுதியின் அடிப்படையிலே அந்த ஜனாசாவுக்கு வஜபத் லஹுன் நார், அதுக்கு நரகம் கடமையாகி விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு மனிதரை பற்றி, ஒரு ஜனாசாவை பற்றி நலவு கெடுதி பேசுகிற என்ற ஒரு சப்ஜெக்டில் உள்ளது. ஆனா இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பார்த்து சொன்னது? நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னது, என்னுடைய சமூகம், நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய ஷஹாதா, நீங்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய ஷாஹிதுகள், ஷுஹதாஉல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஷாஹிதுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள், சாட்சியாளர்கள், நீங்கள் சொல்லுவது உண்டாகிவிடும் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கே உண்டான ஒரு சிறப்பு அது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை. அப்போ இறைவனுடைய ஷாஹிதுகளாக, அல்லாஹ்வுடைய அந்த சாட்சியாளராக இருக்கக்கூடிய அந்தஸ்தை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தோடு வாழுகிற ஒரு சமூகம் என்றால் நாங்கள் எங்களை எந்த அளவுக்கு எங்களை திருத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நாங்கள் ஹம்தும் ஷுக்ரும் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய, நன்றி கூறக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னக்கும் தூஃபூன சபஈன உம்மா, நீங்கள் 70 சமூகம், 70 சமூகத்தை அப்படியே சம்பூர்ணமாக்கக்கூடிய ஒரு சமூகம், சாதாரண ஒரு சமூகம் இல்லை. நீங்கள் அந்த 70 சமூகத்திலே நீங்கள் அன்தும் கைருஹா வ அக்ரமுஹா அலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த ஒரு சமுதாயம், அல்லாஹ்விடத்தில் மிகவும் அக்கிரமான கண்ணியமிக்கவர்கள் என்று ரசூலுல்லாஹ் அது சொன்ன செய்தியை முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீதான சிறப்பை நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சமூகத்தினுடைய சிறப்பு, ஒரு சமூகத்துக்கே உண்டான அந்த கண்ணியம், அது அறியப்படுகின்ற பொழுதுதான், நாங்கள் யார் என்பதை புரிகின்ற நேரத்தில் தான் ஒருவன் நம்முடைய இருக்கின்ற இந்த கொள்கையில், நாம் சார்ந்த அந்த சமூகத்தில் நமக்கு ஒரு இறுக்கமான ஒரு பிடிப்பு வரும். அதனால அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷித்தா வலல் குஃபார், அந்த தூதரோடு இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இரக்கமாகவும் குஃபார்களோடு கடினத்தன்மையோடும் இருந்து கொள்வார்கள். அவர்களை நீங்கள் பார்க்கிற பொழுது ருக்கஅன் சுஜ்ஜதா,
அவர்கள் ருகூயிலும் சுஜூதிலும் அல்லாஹ்வை வணங்குகிற ஒரு கூட்டமாக இருப்பார்கள். யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வர்துவானா, அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டி திருப்பொருத்தத்தை நாடி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வணக்கம் செய்கிற ஒரு சமூகமாக இருப்பார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிம் மின் அஸரி சுஜூத், அவருடைய அடையாளம் அவர்கள் சுஜூத் செய்ததனால் அவருடைய அந்த முகங்களில் அதை காணலாம் அல்லாஹ் சொல்கிறான். அதனால நம்ம சுஜூத் செய்கிற பொழுது கருப்படையா நெத்தியில வருமே, அதை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லை. நிறைய பேர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி இறைவனுக்காக ருக்கூ செய்கிற பொழுது அல்லாஹ் ஏற்படுத்துகிற ஒரு மறைமுகமான ஒரு ஒளி அது. அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய தப்சீருடைய அந்த உலமாக்களுடைய கருத்துக்களை நாம் பார்க்கிற பொழுது சிலர்கள் நெத்தியிலே வரக்கூடிய அடையாளம் என்பார்கள். எல்லோருக்கும் நெத்தியில அடையாளம் வராது. சுஜூத் செய்வதா அழுத்தி செஞ்சால்தான் ஒருவருக்கு நெத்தியில அந்த மாய் பழுக்க வரும். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற ஒரு செய்தி, சீமாஹும் ஃபீ வுஜூஹிம் மின் அஸரி சுஜூத், சுஜூதினுடைய அந்த அடையாளம் அவருடைய முகத்திலே தென்படும். இதை அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையான இந்த இறைவனை வணங்கக்கூடியவருடைய அந்த முகங்களில் ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் மறைமுகமாக வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் சொல்லிட்டு ஸாலிக மஸலுஹும் ஃபி தௌராத், இதுதான் அவர்களுக்கு தௌராத்திலே சொல்லப்பட்ட உதாரணம் என்கிறான். இதுதான் நம்முடைய டாபிக். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமூகத்தை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்றால், தௌராத்தை அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சமூகம் உலகத்திலே வாழ்ந்து வடித்தார்கள். மூசா நபின்னு சொல்லக்கூடிய அந்த நபிகளாருடைய சமூகம், அதில் ஒரு சமூகம் தௌராத்திலே மாற்றம் செய்து யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, வேதத்திலேயே கையாடல் செய்த ஒரு சமூகம் அந்த யூதர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவர்களுக்கு அல்லாஹ் இந்த சமூகத்தை எடுத்து சொன்னான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களை பற்றியுள்ள உதாரணம் தௌராத்தில் இதுதான். தௌராத்திலே அல்லாஹ் எங்களை பற்றி சொல்ல இருக்கிறான். இந்த சமூகத்துக்கே உண்டான ஒரு சிறப்பு சகோதரர்களே, தௌராத்தில் உங்களை பற்றிய ஒரு செய்தி இப்படித்தான். எப்படி? பின்னால் வருவார்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதுடைய சமூகம். அவர்கள் தங்களுக்குள் ரஹமா, இரக்கம் உள்ளவர்கள். அவர்கள் தங்களோடு அந்த இரக்கத்தன்மை உணர்ந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அவரிடத்தில் அசபியத் இருக்காது. இந்த செய்தி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முஸ்லிம் என்றால் அவன் பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இரக்கத்தன்மை உடையவர்கள் என்பது அர்த்தம் கிடையாது. முஸ்லிம் என்ற உலகத்திலே என்ன அட்டூழியங்களை செய்தாலும் அவன் முஸ்லிம் என்பதனால் நாங்கள் எல்லோரும் அவனுடைய இரக்கமாக இருக்கிறோம் என்ற ஒரு பதத்தோடு நாம் வழங்கிவிடக் கூடாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஈமானிய உறவு. அது சத்தியத்தின் பேரில் ஒன்றுபட்ட ஒரு சமூகம், அவர்களுக்குள் இரக்கத்தன்மையோடு இருப்பார்கள். அசத்தியத்தில் அவர்கள் ஒன்றுபட மாட்டார்கள். அஷித்தா வலல் குஃபார், காஃபிர்களோடு கடுமை என்றால் நாங்கள் வெறுமனே காபிர்களோடு கடுமைத்தன்மை கொண்டவர்கள் கிடையாது. இஸ்லாம் அதை மறுக்கிறது. காபிர்களோடு இன்பமாக இனிமையான முறையில் அவர்களோடு நாங்கள் பழக வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஆனால் எந்த இடத்தில் அவர்களோடு கடுமையாக நடக்க வேண்டும் என்றால், அந்த ஆதா எங்களுடைய விரோதிகள், அவர்கள் அந்நியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எங்களோடு மார்க்க விடயத்தில் எங்களோடு கடினத்தன்மையோடு அவர்கள் நடந்து கொள்கிற பொழுது அந்த கடினத்தன்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் இருங்கள் என்பதுதான் அதனுடைய வசனம், அந்த செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த அடியார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகம் அல்லாஹ்விடமே தேவை கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நிற்பார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வேண்டுவார்கள். அவர்கள் ருகூலில் சுஜூதில் இருக்கிற ஒரு சமூகம் என்று யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? தௌராத்திலே யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பாடம். உங்களை போன்றவர்கள் கிடையாது, வேதத்திலே களவாடல் செய்கின்ற ஒரு சமூகமாக, வேதத்திலே மாற்றியமைக்கின்ற அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எல்லாம் புறக்கணிக்கிற ஒரு சமூகம் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் எங்களை அங்கே தௌராத்திலே சிறப்பித்தான். வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல், இன்ஜீலிலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீல் என்ற அந்த வேதத்திலும் அல்லாஹ் இந்த சமூகத்தை சிறப்பித்தான். எப்படி சிறப்பிக்கிறான்? கஸர் ஐன், அவர்கள் ஒரு பயிரை போன்றவர்கள். அஹ்ரஜ ஷத்அஹு, தன்னுடைய அந்த ஒரு நிலத்திலே வித்தை போடுகிற பொழுது அதனுடைய முளை அது வெளியாக்குகிறது. அது வெளியாக்கி ஃபஆஸரஹு, அதை அப்படி நிமிர்ந்து அது உறுதியாகிறது. ஃபஸ்தகலல்ல ஃபஸ்தவா அலா சூகிஹி, அதனுடைய தண்டிலே அது உறுதியாக நிற்கிறது. இதை அல்லாஹ் அப்படியே சொல்கிறான். ஒரு பயிருக்கு ஒப்பானவர்கள் இந்த சமூகம். ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு அந்த வேதத்திலே அல்லாஹ் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் அந்த பயிரில், அதாவது வித்திலிருந்து வெளியே வருகின்ற தண்டு இருக்கிறது, அந்த தண்டு எப்படி அதனுடைய அதாவது நேராக வெளியிலே வந்து உறுதியாக நிற்கிறதோ அது போன்ற ஒரு சமுதாயம் அவர்கள். யுஜிபு ஸுர்ரா, இந்த விவசாயத்திலே இந்த தண்டுகள் வெளியே வந்து உறுதியாக நிற்கிற பொழுது அது விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம். என்றால்
போடப்பட்ட வித்து வெளியே அழகாக வந்திருக்கிறது, முளைத்து வந்திருக்கிறது. விவசாயிகள், விவசாய கலை உள்ளவர்களுக்கு அது தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, அது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் காபிர்களை கோபம் கொள்ள செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த உதாரணத்தை எங்களை பற்றி, இந்த சமூகம் இப்படிப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சமூகம், அவர்கள் இப்படி உறுதியான மக்கள், இவர்களை பார்த்து ஒரு சமூகம் சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ஒரு உதாரணம் அது. அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லி போகலாம். என்றால் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு உதாரணம் சொன்னால் அதற்கு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அறிவின் அடிப்படையில் நிறைய உதாரணங்களை, நிறைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். சகோதரர்களே, புத்தியுள்ளவர்களுக்கு இதில் படிப்படை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உதாரணங்களை பற்றி சொல்கிற நேரத்தில். ஆகவேதான் அப்ப இன்ஜீலில் சொல்லப்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சொல்ல கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தில் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒரு பயிருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறான். இது இந்த சமூகத்தின் மீது உண்டான ஒரு சிறப்பு. அன்புள்ள சகோதரர்களே, ஆகவேதான் நாங்கள் யார், நாங்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற அந்த மக்கானத், அந்த கண்ணியம் என்ன என்பதை ஒருவன் புரிந்து நடக்கிற பொழுதுதான், அதை அறிந்து வைத்திருக்கிற பொழுதுதான் ஒரு மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைத்திருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் பல செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், லப்பைக வ சஅதைக், யா அல்லாஹ் உனக்கு அடிபணிந்து விட்டேன் அப்படின்னு வந்து நிற்பார். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான், அஹ்ரிஜ் பஅஸன் நார், நரகத்துக்கென்று யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், நரகவாதிகள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் நீங்கள் நரகத்துக்கு தள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவர் கேட்பார், ஒமா பஅஸுன் நார், அந்த நரகத்துக்குரியவன் யார் அவர்கள், அவர்கள் எத்தனை பேர் கவுண்டிங் தெரியாது. அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான், மின் குல்லி அல்ஃபின் திஸ்உமியத்தின் வ திஸ்அத்துன் வ திஸ்ஈன், அதாவது 999 பேர்கள் அவர்கள்தான் அந்த பஅஸுன்னார், நரகத்துக்கண்டு உள்ளவர்கள், நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவர்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நரகத்துக்கண்டு, அதாவது அல்லாஹ் படைத்திருக்கின்றவர்களை எல்லாம் அங்கே தள்ளுவார்கள், அழுது அழுது தள்ளுவார்கள் என்ற ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லுவது சஹாபாக்களுக்கு ஒரு கஷ்டமாகி விட்டது, ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. என்றால் 1000 பேர்களில் 999 பேர்கள் நரகம், ஒருவர் சுவர்க்கம். ஒவ்வொரு 1000 எடுத்து 999 நரகம், ஒருவர் சுவர்க்கம் என்றால் பெரிய ஒரு கவலையான ஒரு மேட்டர் அது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஐயுனா தாலிகர் ரஜுல், அந்த ஒரு மனிதர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்ஷிரு, நீங்க நன்மாராயம் பெறுங்கள், ஃபஇன்ன மின் யஅஜூஜ வ மஅஜூஜ், யஅஜூஜ் மஅஜூஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியிலே மறுமை நாளுடைய அடையாளமாக வெளிப்பட இருக்கக்கூடிய அந்த சமூகம், அவர்கள் தான் 999 பேர்கள் போவார்கள். சகோதரர்களே, இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த 999 பேர் யார் போவார்கள் தெரியுமா? அந்த யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்திலே உள்ளவர்கள் தான் அந்த நரகத்திலே போவார்கள். அந்த ஒருவர் நீங்கள் தான். சகோதரர்களே, அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறவர் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நீங்கள் சுவர்க்கத்தினுடைய ருபூ அஹ்லி ஜன்னா, சுவர்க்கவாதிகளில் 4 ஒரு பகுதியாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்றார்கள். சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்றார்கள். சந்தோஷமான நிகழ்வு கேட்ட உடனே சஹாபாக்கள் உள்ளத்திலிருந்து வருவது அதுதான். நம்மெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா கேட்டாலும் அந்த வார்த்தை வராது, அல்லாஹ் அக்பர் சொல்ற பண்பு கிடையாது. ஆனா சஹாபாக்கள் ஒரு நிகழ்வை கேட்டால் தக்பீர் சொல்வார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி லஅர்ஜு சுலுஸ அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்தில் 3 ஒரு பகுதியாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்றார்கள். சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொன்னார்கள், இன்னி லஅர்ஜு ஷத்ர அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்தில் அரைவாசி நீங்கள் தான், சுவர்க்கத்தில் அரைவாசி பகுதி நீங்கள் தான் இருப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒட்டுமொத்த மனித சமூகத்திலும் எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்திலும் சுவர்க்கத்தில் அரை பகுதியினர் எங்களுடைய சமூகம் என்றால், நாங்கள் இருப்போம் என்றால், இது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு ஸ்தானம். இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கண்ணியம். இதற்காக வேண்டிய ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தோடு அவனுடைய கடமைகளை உதாசீனம் செய்யாமல், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த ஒரு கண்ணியம், இந்த ஐஸா, இதற்காக நான் நன்றியோடு நடக்க வேண்டும் என்று சிந்திப்பான். சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர், அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்து அவரை அல்லாஹ்
முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக இரவு நேரத்திலே கால் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்கிறார் என்றால் நமக்கு தந்திருக்கிற கண்ணியம், அன்புள்ள சகோதரர்களே, ஆகவேதான் அந்த கண்ணியங்கள் புலப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களிடத்திலே மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த மக்கானத்தை புரிந்து செயல்படுகின்ற ஒரு சமூகமாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியில் இன்னும் ஒரு அறிவிப்பிலே சுவர்க்கவாதிகளில், அதாவது என்னுடைய சமூகம், அதாவது சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், லா யதுகுலுஹா இல்லா நஃப்சுன் முஸ்லிமா, அதாவது இறைவனுக்கு அடிபணிந்த ஆத்மாக்களை தவிர அந்த சுவர்க்கத்தில் யாரும் நுழைந்து விட முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அந்த உள்ளங்கள் தான், அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சுவர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், யார் அல்லாஹ்வை அடிபணிந்த உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அங்கே ஈடேற்றும். சகோதரர்களே, ஆகவேதான் இதை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வமா அந்தும் ஃபி அஹ்லி ஷிர்க் இல்லா கஷ்ஷஅரத்தில் பைதா, இந்த இணை வைப்பாளர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, சொர்க்கவாதிகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, அதாவது ஃபி ஜில்தி ஸௌரில் அஸ்வத், கருத்த காளை மாட்டில் ஒரு வெண்மையான ஒரு பகுதி இருந்தால், ஒரு வெண்மையான ஒரு பகுதி, அதாவது கருப்பு காளை மாட்டுடைய தோளில் எல்லாமே கருப்பாக இருக்கும், ஆனால் ஒரு பகுதியில் வெண்மை இருக்கும். அந்த வெண்மை பகுதியை போன்றவர்கள் நீங்கள் தான் அன்புள்ள சகோதரர்களே. அப்படினால் அதிகமான சமூகம் நரகத்தில் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அதை ஒப்புமையாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவ இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் அங்கே சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்ற ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதே போன்றுதான் நபிகளாருக்கு ஒரு சமூகம் எடுத்துக்காட்டப்படுகிறது. மேராஜில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்துக் கொண்டு போகிறார்கள். அதிலே ஒரு நபி, அவர்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வலது பக்கமும் இடது பக்கமுமாக பெரும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபியிடத்திலும் சில சமூகம் இருக்கிறார்கள். அந்த ஒரு மூசா நபியை பார்த்தார்கள். மூசா நபியிடத்தில் ஒரு சமூகம் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டார்கள், இவ்வளவு பெரிய ஒரு சமூகமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதோ இருக்கிறார் இன்னும் மனிதர் இருக்கிறார், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவரை கொண்டு காட்டி அவருடைய இருக்கின்ற அந்த சமூகத்தை பார்க்கிற போது ரசூலுல்லாஹ் வியந்து போனார். மிகப்பெரிய ஒரு கூட்டம், சவாதுன் அலீம், இரண்டு தரப்பிலும் வலதிலும் இடத்திலும் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதிஹி உம்மத்துக், இவர்கள் தான் உங்களுடைய சமுதாயம். சகோதரர்களே, ஒரு பெரிய ஒரு சமூகம். அதே நேரத்தில் வமாஹும் சபூன அல்ஃபன் யதுகுலூன ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், ரசூலுல்லாஹ் சொல்லப்படுகிறது, இந்த சமூகம், உங்களுடைய இந்த சமூகம், இவர்களில் 70,000 பேர்கள் அதாப் இல்லாமல், வேதனை இல்லாமல், கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைபவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த சமூகத்துக்கு ஒரு தான் தனிச்சிறப்பு, 70,000 பேர்கள் போவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே ஜும்ரா ஒரு கூட்டம் சுவனத்தில் நுழைவார்கள். ஹிய சபூன அல்ஃப், அவர்கள் 70,000 பேர்கள். துதிஉ வுஜூஹும் இலாத்தல் கமர், அவருடைய அந்த முகங்கள் எல்லாம், அதாவது பூரண சந்திரனுடைய நாளில் எப்படி பூரண சந்திரன் பிரகாசமாக இருக்குமோ அது போன்ற அவருடைய வதனங்கள், முகங்கள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட 70,000 பேர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இன்னும் ஒரு அறிவிப்பிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு வாக்கு தந்தான், இன்ன ரப்பி வஅதனி ஐ யுத்கில மின் உம்மத்தி அல் ஜன்னா, என்னுடைய சமுதாயத்திலே 70,000 பேர்களை, 70,000 பிகைரி ஹிசாபின், 70,000 பேர்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்பதற்காக எனக்கு ஒரு வாக்கை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். சும்ம யுத்பிஉ குல்ல அல்ஃபின் பி70 அல்ஃபா, ஒவ்வொரு அந்த 70,000 பேர்களில் ஒவ்வொருவரோடும் 70,000 பேர்கள் போவார்கள். அப்படி என்று சொல்லி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, 70,000 பேர்கள் சுவர்க்கத்துக்கு போவார்கள். இந்த 70,000 பேர்களில் ஒவ்வொரு நபர்களோடும் அந்த 70,000 பேர் ஒவ்வொரு நபர்களோடு 70,000 பேர் போவார்கள் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பிரம்மாண்டமான ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுடைய படைப்புகளில், அதாவது எங்களுடைய சமூகத்திலிருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்திலிருந்து சுவர்க்கத்துக்கு போக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை தான் இந்த ஹதீஸ் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல நபிகளார் சொன்னார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் 2 குர்ஆன் வசனங்களை ஓதிவிட்டு அழுகிறார்கள். ரப்பி இன்னஹுன்ன அதல்லல்ன கஸீரம் மினன் நாஸ்,
அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை, யா அல்லாஹ் என்னுடைய இந்த சமுதாயத்தை இந்த சிலைகள் எல்லாம் வழிகெடுத்து விட்டது அதிகமானவர்களை, ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றினார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்களோ, வமன் அசானி யார் எனக்கு மாறு செய்தார்களோ ஃபஇன்னக கஃபூர் ரஹீம், நீ மன்னிப்பாளன். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு பிரார்த்தனை, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹு இபாதுக், யா அல்லாஹ் நீ வேதனை தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், வ இன் தக்ஃபிர் லஹும் அவர்களை நீ மன்னிப்பதாக இருந்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ ஒரு வலுப்பமானவன், நுட்பமானவன், கண்ணியமானவன் என்ற செய்தியை அந்த இடத்துல ஜிப்ரீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை இரண்டையும் ரசூலுல்லாஹ் ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு இரண்டு கரங்களை உயர்த்தி அழுகிறார்கள் கடுமையாக. ரசூலுல்லாஹ் கடுமையாக அழுகிறார்கள். அழுது சொல்கிறார்கள், அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று பிரார்த்தனை செய்கிறார். அழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து, இத்ஹப் இலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முஹம்மதிடம் நீங்கள் போங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்பது, ஆனாலும் மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். இப்பொழுது வந்து கேட்கப்படுது, மா யுபிகி, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள், அழுவதற்கு காரணம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யா ஜிப்ரீல், அதாவது சொல்கிறார்கள், இன்னா சனுர்தீக ஃபீ உம்மத்திக் வலா நசூக். மீண்டும் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிற பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருந்தார்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நபியிடத்திலே போய் சொல்லுங்கள், முகமது இடத்திலே போய் சொல்லுங்கள், இன்னா சனுர்தீக் ஃபீ உம்மத்திக வலா நசூக். ஏன்னா ரசூலுல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி அழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்விடத்தில் இந்த செய்தியை சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இன்னா சனுர்தீக் ஃபீ உம்மத்தி, உங்களுடைய சமுதாயத்தை நான் பொருந்தி கொண்டேன், வலா நசூக் அவர்களுக்கு நான் எந்த விதமான தீங்கு இழைக்க மாட்டேன். சகோதரர்களே, இப்படி உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம், இப்படி நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த சமூகத்துக்கு உண்டான சிறப்புகள் நிறைய செய்திகள் இருக்கிறது, நேரம் போதாது. ஜும்மாவுடைய நேரத்தில் குறுகிய ஒரு நேரம், ஆனால் இதில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், சகோதரர்களே, ஏனைய சமூகத்தை விட உலகத்தில் எத்தனை அபிமானங்கள் உலகத்தில் கடுமையான பிரச்சாரங்கள் செய்தும் ஒரு சில சமூகம் தான் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும், அப்படிப்பட்ட அந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் சகித்து கொண்டு நபியை பின்பற்றி கொண்டிருந்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் எங்களை இறுதி சமூகமாகிய ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சமூகத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரை சிறப்பித்து எங்களுக்கு சொல்கிறான் என்றால், இந்த சமூகத்துக்குரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் நாம் இதை ஏற்றிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கொள்கையை நாம் இருக்கிறோம், இந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக ஏற்றிருக்கிறோம் என்றால் நாங்கள் இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை நாங்கள் நிறையவே கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் கண்ணியம், அதாவது நன்றி செலுத்துகின்றவர்களாக எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய சமூக வாழ்க்கை, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பேணுகின்ற ஒரு சமுதாயமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.